அறைக்குள் குளியலறையின் கதவும் மெல்ல திறக்கப்பட்டது. ஆதித்யா கொடுத்திருந்த அந்த புதிய உடைகளில் ஒன்றை தேர்வு செய்து அணிந்திருந்தாள் வசந்தி. அது ஒரு கரு நீல நிறத்திலான ஃபுல் லென்த் அனார்கலி உடை. உடல் முழுவதையும் போர்த்தியிருந்தாலும் அந்த உடையும் அதன் மெல்லிய துணியும் அவளது உடலோடு ஒட்டி அவளது வளைவுகளை இன்னும் எடுப்பாக காட்டின. ஹாலில் அமர்ந்திருந்த ஆதித்யா கையில் மதுக்கோப்பையுடன் கதவு திறக்கும் சத்தத்தை கேட்டு நிமிர்ந்தான். வசந்தி தலை குனிந்தபடி ஈரமான கூந்தலோடு மெல்ல நடந்து வெளியே வந்தாள். அவளது முகத்திலிருந்த அந்த பயமும் அதே சமயம் அடங்காத ஆற்றமும் அவளுக்கு ஒரு தனி அழகை தந்திருந்தது. ஆதித்யா அவளை உற்று பார்த்தான். அந்த முழுமையான உடையில் அவள் ஒரு தேவதையைப் போல தெரிந்தாலும் அவனது கண்களில் தெரிந்ததோ ஒரு வேட்டைக்காரனின் பசி. வா, இங்க வந்து உட்காரு. ஆதித்யா சோபாவை காட்டினான். வசந்தி அசையாமல் நின்றாள். என்னை எதுக்கு இப்படி அலங்கார பொம்மையா மாத்திர? உனக்கு என்னதாண்டா வேணும்? ஆதித்யா மெல்ல எழுந்து அவளை நோக்கி நடந்தான். அவன் நெருங்க நெருங்க வசந்தி பின்வாங்கினாள். இறுதியில் சுவரில் மோதி நின்றாள். ஆதித்யா அவளது இரு பக்கமும் கைகளை ஊன்றி அவளை சிறைபிடித்தான். அவனது உடம்பிலிருந்து வீசிய மதுவின் மணமும் புகையிலை மணமும் அவளை நிலைகுலையச் செய்தன. உன்னை பார்க்கும்போது என் கண்ணு குளிர்ச்சியா இருக்கணும் வசந்தி, அதான் இந்த ட்ரெஸ். ஆனா என்றவன் அவளது கழுத்தோரம் இருந்த ஈரமான கூந்தலை மெல்ல ஒதுக்கிவிட்டு அவளது காதோரம் குனிந்தான். இந்த ட்ரெஸ்ஸை விட இதுக்குள்ள இருக்கிற நீதான் எனக்கு இன்னும் அழகா தெரியற. அவனது கைகள் அவளது இடுப்பை சுற்றி வளைத்து அவளை தன்னோடு இருக்கின. அந்த உடையும் அதன் துணியும் அவர்களுக்கு இடையே ஒரு மெல்லிய தடையாக இருந்தாலும் ஆதித்யாவின் உடலின் வெப்பம் வசந்தியை சுட்டது. விட ஆதித்யா, ப்ளீஸ். வசந்தி அவனது மார்பை தள்ள முயன்றாள். மாட்டேன் வசந்தி, நீ எவ்வளவுதான் மறைச்சுக்கிட்டாலும் உன்னை முழுசா ரசிக்கிற அதிகாரம் எனக்கு மட்டும்தான் இருக்கு என்றவன் அவளது நெற்றியிலிருந்து மூக்கு வரை மெல்ல தனது இதழ்களால் வருடினான். அவனது கரங்கள் அவளது முதுகின் வழியாக ஊர்ந்து அந்த உடையின் ஜிப்பை மெல்ல கீழே இறக்க தொடங்கின. அந்த சிலிர்ப்பில் வசந்தி அறியாமலேயே அவனது தோள்களை பற்றிக் கொண்டாள். ஆதித்யா அவளது இதழ்களை ஆவேசமாக தேடினான். அது ஒரு போரை போன்ற முத்தமாக இருந்தது. அவளது எதிர்ப்புகளை தனது வன்மையால் அடக்கி அவளது மொத்த சுவாசத்தையும் அவன் உறிஞ்சினான். நீ என் கைதி வசந்தி, ஏன் இஷ்டப்படிதான் நீ ஆடணும் என்று மூச்சிரைக்கச் சொன்னவன் அவளை அப்படியே தூக்கிக் கொண்டு பெட்ரூம் நோக்கி நடந்தான். ஆதித்யாவின் கைகள் வசந்தியின் அவிழ்ந்த கூந்தலுக்குள் புகுந்து அவளது முகத்தை அவனது இதழ்களுக்கு நேராக இழுத்தன. இருவருக்குள்ளும் அந்த வெப்பம் உச்சத்தை தொட்ட அந்த நொடியில் ஆதித்யாவின் பாக்கெட்டில் இருந்த போன் இடைவிடாமல் அலறியது. ஆதித்யா எரிச்சலுடன் அவளை சுவரோடு சேர்த்து அழுத்திவிட்டு ஒரு கையால் போனை எடுத்தான். டிஸ்பிளேயில் மின்னிய அந்த பெயர் மை ஃபியூச்சர் வைஃப். அருகிலிருந்த வசந்தியின் கண்கள் அந்த பெயரை பார்த்ததும் அப்படியே உறைந்து போனன. அவளது முகத்திலிருந்த அந்த பெண்மை மறைந்து ஒருவித கசப்பும் அருவருப்பும் குடியேறியது. ஆதித்யா ஒரு நிமிடம் தயங்கினான். பின் சட்டென வசந்தியை விடுவித்துவிட்டு அவளை ஒரு பொருளாக கூட மதிக்காமல் தள்ளி நின்று போனை அட்டன் செய்தான். பொறுக்கி, மனசுல ஒருத்திய வச்சுக்கிட்டு என்கிட்ட இப்படி மிருகமா நடந்துக்கிறானே! வசந்தி ஆத்திரத்தில் கத்தினாள். ஆதித்யா அவளை திரும்பி பார்க்க கூட இல்லை. அவன் போனில் பேசிக்கொண்டே தனி அறைக்கு செல்ல வசந்தி விறுவிறுவென பெட்ரூமுக்குள் ஓடிப்போய் கதவை தாளிட்டு கொண்டாள். மறுமுனையில் மாயாவின் விம்பல் சத்தம் கேட்டது. ஆதி, ப்ளீஸ் போனை கட் பண்ணிடாதே. மாயா தேம்பி தேம்பி அழுதாள். சொல்லு மாயா. ஆதித்யாவின் குரல் ஒரு பனிப்பாறையைப் போல குளிர்ந்து உணர்ச்சியற்று இருந்தது. நான் தப்பு பண்ணிட்டேன் ஆதி. அர்ஜுனை நம்பி ஏமாந்துட்டேன். இப்போ எனக்கு நீ யாருமே இல்ல. சாப்பாட்டுக்கே வழி இல்லாம நிற்கிறேன் ஆதி. ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு. மாயா கெஞ்சினாள். ஆதித்யாவின் முகம் எந்த சலனமும் காட்டவில்லை. ஒரு காலத்தில் அவளுக்காக உயிரையே கொடுக்க துணிந்தவன் இன்று அவள் அழுவதை கேட்டு ஒரு துளி கூட வருத்தப்படவில்லை. உனக்கு என்ன வேணும்? ஆதித்யா கராராக கேட்டான். எனக்கு காசு வேண்டாம் ஆதி. உன் ஆபீஸ்ல எனக்கு ஒரு வேலை மட்டும் போட்டுக்கொடு. நான் உனக்கு விசுவாசமா இருப்பேன். நான் செஞ்ச துரோகத்துக்கு பிராயச்சித்தமா உனக்கு உழைக்கிறேன். மாயா மீண்டும் மீண்டும் கெஞ்சினாள். ஆதித்யா சில நொடிகள் மௌனமாக யோசித்தான். அவனது இதழ்களில் ஒரு வக்ரமான புன்னகை அரும்பியது. நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஆபீஸ் வந்துரு என்று சொல்லிவிட்டு பதிலை எதிர்பார்க்காமல் போனை அணைத்தான். மதுக்கோப்பையை தரைதளத்திலிருந்த மேஜையின் மீது வைத்தவன் இருண்ட ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தான். எனக்கு துரோகம் பண்ணினத அவ்வளவு சீக்கிரம் மறந்துடுவேனா? உன்னை நடுத்தெருவுல விடுறத விட என் கண்ணு முன்னாடியே வச்சு ஒவ்வொரு நிமிஷமும் நீ செஞ்ச துரோகத்தை நினைவூட்டி உன்னை சாகடிக்க போறேன் பாரு. அதுதான் ஆதித்யாவோட ஸ்டைல். அறைக்குள் குளியலறையின் கதவு மெல்ல திறக்கப்பட்டது.
ஆதித்யா கொடுத்திருந்த அந்த புதிய உடைகளில் ஒன்றை தேர்வு செய்து அணிந்திருந்தாள் வசந்தி. அது ஒரு கருநீல நிறத்திலான ஃபுல் லென்த் அனார்கலி உடை. உடல் முழுவதையும் போர்த்தி இருந்தாலும் அந்த உடையும் அதன் மெல்லிய துணியும் அவளது உடலோடு ஒட்டி அவளது வளைவுகளை இன்னும் எடுப்பாக காட்டின. ஹாலில் அமர்ந்திருந்த ஆதித்யா கையில் மது கோப்பையுடன் கதவு திறக்கும் சத்தத்தை கேட்டு நிமிர்ந்தான். வசந்தி தலைகுனிந்தபடி ஈரமான கூம்பலோடு மெல்ல நடந்து வெளியே வந்தாள். அவளது முகத்தில் இருந்த அந்த பயமும் அதே சமயம் அடங்காத ஆத்திரமும் அவளுக்கு ஒரு தனி அழகை தந்திருந்தது. ஆதித்யா அவளை உற்று பார்த்தான். அந்த முழுமையான உடையில் அவள் ஒரு தேவதையைப் போல தெரிந்தாலும் அவனது கண்களில் தெரிந்ததோ ஒரு வேட்டைக்காரனின் பசி. வா, இங்க வந்து உட்காரு. ஆதித்யா சோபாவை காட்டினான். வசந்தி அசையாமல் நின்றாள். என்னை எதுக்கு இப்படி அலங்கார பொம்மையா மாத்திர? உனக்கு என்னதாண்டா வேணும்? ஆதித்யா மெல்ல எழுந்து அவளை நோக்கி நடந்தான். அவன் நெருங்க நெருங்க வசந்தி பின்வாங்கினாள். இறுதியில் சுவரில் மோதி நின்றாள். ஆதித்யா அவளது இரு பக்கமும் கைகளை ஊன்றி அவளை சிறைப்பிடித்தான். அவனது உடம்பிலிருந்து வீசிய மதுவின் மணமும் புகையிலை மணமும் அவளை நிலைகுலைய செய்தன. உன்னை பாக்கும்போது என் கண்ணு குளிர்ச்சியா இருக்கணும் வசந்தி, அதான் இந்த ட்ரெஸ். ஆனா என்றவன் அவளது கழுத்தோரம் இருந்த ஈரமான கூந்தலை மெல்ல ஒதுக்கிவிட்டு அவளது காதோரம் குனிந்தான். இந்த ட்ரெஸ்ஸை விட இதுக்குள்ள இருக்கிற நீதான் எனக்கு இன்னும் அழகா தெரியற. அவனது கைகள் அவளது இடுப்பை சுற்றி வளைத்து அவளை தன்னோடு இருக்கின. அந்த உடையும் அதன் துணியும் அவர்களுக்கிடையே ஒரு மெல்லிய தடையாக இருந்தாலும் ஆதித்யாவின் உடலின் வெப்பம் வசந்தியை சுட்டது. விடு ஆதித்யா, ப்ளீஸ். வசந்தி அவனது மார்பை தள்ள முயன்றாள். மாட்டே வசந்தி, நீ எவ்வளவுதான் மறைச்சுக்கிட்டாலும் உன்னை முழுசா ரசிக்கிற அதிகாரம் எனக்கு மட்டும்தான் இருக்கு என்றவன் அவளது நெற்றியிலிருந்து மூக்கு வரை மெல்ல தனது இதழ்களால் வருடினான். அவனது கைகள் அவளது முதுகின் வழியாக ஊர்ந்து அந்த உடையின் ஜிப்பை மெல்ல கீழே இறக்கத் தொடங்கின. அந்த சிலிர்ப்பில் வசந்தி அறியாமலேயே அவனது தோள்களை பற்றிக் கொண்டாள். ஆதித்யா அவளது இதழ்களை ஆவேசமாக தேடினான். அது ஒரு போரை போன்ற முத்தமாக இருந்தது. அவளது எதிர்ப்புகளை தனது வன்மையால் அடக்கி அவளது முத்த சுவாசத்தையும் அவன் உறிஞ்சினான். நீ என் கைதி வசந்தி, ஏன் இஷ்டப்படிதான் நீ ஆடணும் என்று மூச்சிரைக்க சொன்னவன் அவளை அப்படியே தூக்கிக் கொண்டு பெட்ரூம் நோக்கி நடந்தான். ஆதித்யாவின் கைகள் வசந்தியின் அவிழ்ந்த கூந்தலுக்குள் புகுந்து அவளது முகத்தை அவனது இதழ்களுக்கு நேராக இழுத்தன. இருவருக்குள்ளும் அந்த வெப்பம் உச்சத்தை தொட்ட அந்த நொடியில் ஆதித்யாவின் பாக்கெட்டில் இருந்த போன் இடைவிடாமல் அலறியது. ஆதித்யா எரிச்சலுடன் அவளை சுவரோடு சேர்த்து அழுத்திவிட்டு ஒரு கையால் போனை எடுத்தான். டிஸ்பிளேயில் மின்னிய அந்த பெயர் மை ஃபியூச்சர் வைஃப். அருகில் இருந்த வசந்தியின் கண்கள் அந்த பெயரை பார்த்ததும் அப்படியே உறைந்து போன. அவளது முகத்தில் இருந்த அந்த பெண்மை மறைந்து ஒருவித கசப்பும் அருவருப்பும் குடியேறியது. ஆதித்யா ஒரு நிமிடம் தயங்கினான். பின் சட்டென வசந்தியை விடுவித்துவிட்டு அவளை ஒரு பொருளாக கூட மதிக்காமல் தள்ளி நின்று போனை அட்டெண்ட் செய்தான். பொறுக்கி, மனசுல ஒருத்திய வச்சுக்கிட்டு என்கிட்ட இப்படி மிருகமா நடந்துக்கிறானே, வசந்தி ஆத்திரத்தில் கத்தினாள். ஆதித்யா அவளை திரும்பி பார்க்க கூட இல்லை. அவன் போனில் பேசிக்கொண்டே தனி அறைக்கு செல்ல வசந்தி விறுவிறுவென பெட்ரூமுக்குள் ஓடிப்போய் கதவை தாழிட்டு கொண்டாள். மறுமுனையில் மாயாவின் விம்பல் சத்தம் கேட்டது. ஆதி, ப்ளீஸ் போனை கட் பண்ணிடாத. மாயா தேம்பி தேம்பி அழுதாள். சொல்லு மாயா. ஆதித்யாவின் குரல் ஒரு பனிப்பாறையைப் போல குளிர்ந்து உணர்ச்சியற்று இருந்தது. எனக்கு தப்பு பண்ணிட்டேன் ஆதி. அர்ஜுனை நம்பி ஏமாந்து போயிட்டேன். இப்போ எனக்குன்னு யாருமே இல்ல. சாப்பாட்டுக்கே வழி இல்லாம நிக்கிறேன் ஆதி. ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு. மாயா கெஞ்சினாள். ஆதித்யாவின் முகம் எந்த சலனமும் காட்டவில்லை. ஒரு காலத்தில் அவளுக்காக உயிரையே கொடுக்க துணிந்தவன் இன்று அவள் அழுவதை கேட்டு ஒரு துளி கூட வருத்தப்படவில்லை. உனக்கு என்ன வேணும்? ஆதித்யா கராராக கேட்டான். எனக்கு காசு வேண்டாம் ஆதி. உன் ஆபீஸ்ல எனக்கு ஒரு வேலை மட்டும் போட்டு கொடு. நான் உனக்கு விசுவாசமா இருப்பேன். நான் செஞ்ச துரோகத்துக்கு பிராயச்சித்தமா உனக்கு உழைக்கிறேன். மாயா மீண்டும் மீண்டும் கெஞ்சினாள். ஆதித்யா சில நொடிகள் மௌனமாக யோசித்தான். அவனது இதழ்களில் ஒரு வக்ரமான புன்னகை அழும்பியது. நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஆபீஸ் வந்துடு என்று சொல்லிவிட்டு பதிலை எதிர்பார்க்காமல் போனை அணைத்தான். மதுக்கோப்பையை தரைத்தளத்தில் இருந்த மேஜையின் மேல் வைத்தவன் இருண்ட ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தான். எனக்கு துரோகம் பண்ணத அவ்வளவு சீக்கிரம் மறந்துடுவேனா மாயா? உன்னை நடு தெருவுல விடுறத விட என் கண்ணு முன்னாடியே வச்சு ஒவ்வொரு நிமிஷமும் நீ செஞ்ச துரோகத்தை நினைவூட்டி உன்னை சாகடிக்க போறேன் பாரு. அதுதான் ஆதித்யாவோட ஸ்டைல். அன்றிரவு மாளிகையே நிசப்தத்தில் மூழ்கியிருந்தது.
ஆதித்யா மெல்ல படிக்கட்டுகளில் ஏறி வசந்தியின் அறைக்கதவை தட்டினான். ஆனால் உள்ளிருந்து எந்த சலனமும் இல்லை. கதவு உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்தது. வசந்தி, இது பாரு, உனக்கான சாப்பாட்டை இங்கேயே வச்சிருக்கேன். நான் நினைச்சா இப்பவே இந்த கதவை உடைச்சிட்டு உள்ள வர முடியும். ஆனா உன் பிரைவசிய மதிச்சு நான் அப்படி செய்யல. வந்து சாப்பிடு என்று ஒருவித கட்டளை கலந்த குரலில் சொல்லிவிட்டு அவன் கீழே சென்றான். நெடுநேரம் கழித்து மெல்ல கதவை திறந்த வசந்தி அந்த தட்டை மட்டும் எடுத்துக்கொண்டு மீண்டும் கதவை சத்தமில்லாமல் பூட்டிக் கொண்டாள். நள்ளிரவு. மாளிகையின் கடிகாரம் 12 மணி என்பதை உணர்த்தியது. வசந்தி மெல்ல கதவை திறந்து வெளியே வந்தாள். மெயின் டோர் எப்படியும் பூட்டப்பட்டிருக்கும். அங்கிருந்து தப்பிக்க முடியாது என்பது அவளுக்கு தெரியும். ஆனால் அவளது மனதை குடைந்து கொண்டிருந்த அந்த ஒரே கேள்வி, அந்த ஃபியூச்சர் வைஃப் யார்? இவ்வளவு நாள் இவன் என் மேல ஆசைப்படுறான், என் மேல இருக்கிற காதலால தான் தாலி கட்டினான், என்ன தீண்டான்னு நினைச்சேன். ஆனா மனசுல வேற ஒருத்திய வச்சுக்கிட்டு என்ன ஒரு மிஸ்ட்ரஸ், வைப்பாட்டி மாதிரி பயன்படுத்துறானா? வசந்தியின் உள்ளத்தில் ஆத்திரம் கனலாக எரிந்தது. எதற்காக ஆதித்யா இப்படி செய்கிறான் என்பதை தெரிந்து கொள்ள அவனது போனை பார்த்தே ஆக வேண்டும் என்று முடிவு செய்தாள். மெல்ல கீழே வந்தாள். ஹாலில் ஒற்றை விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. ஆதித்யா சோஃபாவில் சாய்ந்து கையில் மதுக்கோப்பையுடன் அமர்ந்திருந்தான். அவன் நன்றாக போதையில் இருப்பது அவன் சாய்ந்திருந்த விதத்திலேயே தெரிந்தது. அவன் போன் மேஜை மீது இருந்தது. வசந்தி பூனை நடை போட்டு அதை எடுக்க நெருங்கினாள். ஆனால் போதையிலிருந்தாலும் ஒரு வேட்டை நாயைப் போல விழித்து கொண்டான் ஆதித்யா. வசந்தி, என்ன தூக்கம் வரலையா? அவனது குரல் குழறினாலும் அதில் ஒரு ஈர்ப்பிருந்தது. அவன் சட்டென அவளுடைய கையை பற்றி தன் பக்கம் இழுத்தான். வசந்தி நிலை தடுமாறி அவன் மடியில் விழுந்தாள். விடுங்க, நான் போன் எடுக்க வந்தேன். வசந்தி திமிரினாள். ஆதித்யா அவளுடைய முகத்தருகே குனிந்து அவளது கழுத்தோரம் தனது முகத்தை புதைத்தான். மதுவின் மணமும் அவனது உடலின் சூடும் வசந்தியை ஒரு நொடி நிலைகுலையச் செய்தன. ஏன் வசந்தி, எதுக்காக அந்த போன்? அந்த நம்பருக்கு போன் பண்ணி பார்க்கணுமா? அவ யாருன்னு தெரியணுமா? வசந்தி அவனை முறைத்தாள். ஆமா, மனசுல ஒருத்திய வச்சுக்கிட்டு அவ பேரை இன்னும் போன்ல ஃபியூச்சர் வைஃப்னு வச்சுக்கிட்டு எதுக்கு என் கழுத்துல தாலி கட்டின? எதுக்கு என்ன தொடுற? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஆதித்யா போதையில் ஏளனமாக சிரித்தான். தாழியா? அது வெறும் கயிறு வசந்தி. ஆனா துரோகம், அது ஒரு ரணம். அந்த அர்ஜுனும் அந்த மாயாவும் சேர்ந்து என் முதுகுல குத்துனாங்க பாரு, அந்த வலி இன்னும் குறையல. அந்த மாயாவை நான் உயிராவே நினைச்சேன். ஆனா அவ, அந்த பாவி, பணத்துக்காக என்ன நடுத்தெருவுல விட்டா. வசந்தி அதிர்ச்சியில் அப்படியே நின்றாள். ஆதித்யாவின் கடந்த கால துரோகங்கள் இப்போதுதான் அவளுக்கு புரியத் தொடங்கின. அவனது கண்களில் தெரிந்த அப்போதைய வலி அவனது மூர்க்கத்தனத்திற்கு பின்னால் இருந்த பெரும் காயத்தை வெளிப்படுத்தியது. அப்படி இருந்தும் எதுக்கு அந்த பாவி பேரை இன்னும் ஃபியூச்சர் வைஃப்னு வச்சிருக்கேன்? இன்னும் அவ உன் மனசுல இருக்காளா? வசந்தி ஆவேசமாக கேட்டாள். ஆதித்யா அவளது இடையை சுற்றி வளைத்து தன் பக்கம் இழுத்தான். அவனது கண்கள் செருகின. என்னடி பொண்டாட்டி, என் மேல அவ்ளோ பொசசிவ் ஆயிட்டியா என்று கிண்டலாக கேட்டவன் அவளது தோளில் தலை சாய்த்து அப்படியே மயக்க நிலைக்கு சென்றான். வசந்திக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவனது போதை ஏறிய பேச்சும் அவனது அணைப்பும் அவளுக்குள் 1000 குழப்பங்களை உண்டாக்கின. ஒருவேளை இவன் மனசுல இன்னும் அந்த மாயா இருக்காளோ? அவளை அடைய முடியலன்ற வெறியில தான் இவ்வளவு நாள் என்னை தீண்டினானா? இப்ப அவ திரும்பி வந்துட்டதாலதான் இன்னைக்கு என்ன தொடக்கூட இல்லையா? அந்த சந்தேகம் அவளது இதயத்தை அறுத்தது. ஆதித்யா அவனது பழைய காதலியின் நினைவிலேயே இருக்கிறான் என்றால் தான் அவனுக்கு வெறும் உடல் சுகத்தை தரும் ஒரு கருவிதானா? வசந்தி அவனை சோஃபாவில் படுக்க வைத்துவிட்டு வெறித்து பார்த்தாள். துரோகத்தால் உடைந்த ஒரு மனிதனுக்கும் தன்மானத்திற்காக போராடும் ஒரு பெண்ணுக்கும் இடையிலான இந்த போர் இப்போது ஒரு புதிய திருப்பத்தை எட்டியிருந்தது. அடுத்த நாள் காலையில் ஆதித்யா புத்துணர்ச்சியுடன் குளித்துவிட்டு வந்து வசந்தியை எழுப்பினான். அவள் கண்களில் இன்னும் அந்த பழைய கோபமும் தூக்க கலக்கமும் இருந்தது. சீக்கிரம் குளிச்சுட்டு வா, இன்னைக்கு நம்ம ஆபீஸ்க்கு போக போறோம். ஆதித்யாவின் குரலில் ஒரு திமிர் இருந்தது. நான் வர முடியாது, வசந்தி கராராக சொன்னாள். ஆதித்யா அவள் அருகில் குனிந்து அவள் காதில் மெல்லிய குரலில் மிரட்டினான். நீ வரலன்னா உன் அண்ணனுக்கு வேலை இருக்காது. அவன் எங்க போனாலும் வேலை கிடைக்காத மாதிரி பண்ணிடுவேன், புரியுதா?
வசந்தி வேறு வழி இல்லாமல் ஆத்திரத்தோடு குளிக்கப் போனாள். அவள் வந்ததும் ஆதித்யா ஒரு பட்டுப்புடவையை அவள் முன்னாடி போட்டான். இன்னைக்கு உன்னை எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன், என் மனைவியா. அதனால நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோ. எல்லாருக்கும் முன்னாடி ஆதித்யா வைஃபா கம்பீரமா இருக்கணும். எதுக்கு இவ்வளவு நாள் இல்லாம இன்னைக்கு இப்படி பண்ற? உன் ஆளு அந்த மாயா முன்னாடி கெத்து காமிக்கவா? வசந்தி வெறுப்போடு கேட்டாள். நீ என்ன நினைக்கிறேங்கிறத பத்தி எனக்கு கவலை இல்ல, நான் சொல்றத செய், அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டு அவன் அவளுக்கான உணவை கொண்டு வந்து கொடுத்தான். எனக்கு வேண்டாம். நீ சாப்பிடாம மயக்கம் போட்டு விழுந்தா நான் தான் தூக்கிட்டு வர்ற மாதிரி இருக்கும், ஓகேவா என்று அவன் கேட்க வசந்தி முறைத்தாள். உடனே ஆதித்யா அவளுக்கு ஒரு வாய் வலுக்கட்டாயமாக ஊட்டினான். ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்ற? வசந்தி கத்தினாள். புருஷன் பொண்டாட்டிக்கு ஊட்டி விடுறது டார்ச்சரா என்று கேட்டவன் அடுத்த வாயை ஊட்ட வர, நானே சாப்பிடுறேன் என்று சொன்னவள் உணவை உண்ண ஆரம்பித்தாள். டெய்லி இந்த மாதிரி ஹோட்டல்ல சாப்பிட முடியாது, உனக்கு சமைக்க தெரியுமா சொல்லு? ஆதித்யா கேட்க, ஏன் என்ன வேலைக்காரியா யூஸ் பண்ணிக்கவா என்று வசந்தி பதில் கேள்வி கேட்டாள். இல்ல, உனக்கு சமைக்க தெரியலன்னா நான் சமையல்காரங்களை வேலைக்கு எடுக்கிறதுக்கு கேக்குறேன் என்றான் ஆதித்யா. என்னமோ பண்ணிக்கோ, ஆனா நான் உனக்கு சமைச்சு கொடுக்க மாட்டேன். வசந்தி எரிச்சலுற்றும் முகத்தை திருப்பிக் கொள்ள ஆதித்யாவிற்குள் ஒருவித மூர்க்கமான ஆசை எழுந்தது. சட்டென அவள் முகத்தை தன் முகத்திற்கு நேராக திருப்பி அவள் இதழ்களை கவ்விக்கொண்டான். அவனது உடல் அவளது மெல்லிய உடலில் அப்படியே ஒட்டியிருந்தது. தன் கட்டுப்பாட்டை மீறி அவளது சேலைக்குள் கைவிட்டு அவளது வயிற்றை தடவி இடுப்பை இறுக்கி பிடித்து தன் பக்கம் இழுத்தான் ஆதித்யா. அந்த நெருக்கத்தில் வசந்தி மூச்சு வாங்கினாள். ஆனால் இந்த முறை அவள் அவனை தடுக்கவில்லை. அவனது அணைப்பில் ஒரு வினாடி தன்னை மறந்தாள். அதை உணர்ந்து கொண்ட ஆதித்யா ஒரு மெல்லிய சிரிப்புடன் மென்மையாக அவள் இதழில் முத்தமிட்டு அவளை விடுவித்தான். ட்ரெஸ்ஸ சரி பண்ணிட்டு வா, கிளம்பலாம் என்று சொல்லிவிட்டு ஆதித்யா வெளியே சென்றான். ஆதித்யாவின் கார் அலுவலக வாசலில் வந்து நின்றது. ஆதித்யா இறங்கி வந்து கதவை திறக்க வசந்தி ஒரு தேவதையைப் போல பட்டுப்புடவையில் இறங்கினாள். அவளது முகத்தில் ஒருவித தயக்கம் இருந்தாலும் ஆதித்யா அவளது கையை இறுக்க பற்றிக் கொண்டு உள்ளே அழைத்துச் சென்றான். அலுவலகத்தில் இருந்த அனைவரும் அப்படியே திகைத்து நின்றனர். எப்போதும் கோல்டா இருக்கும் தங்கள் பாஸ் ஒரு பெண்ணின் கையை பிடித்துக் கொண்டு வருவதைக் கண்டு ஆச்சரியப்பட்டனர். அங்கே வரவேற்பறையில் மாயா நின்றிருந்தாள். ஆதித்யாவை பார்த்ததும் மலர்ந்த முகத்துடன் குட் மார்னிங் ஆதி என்று சொல்ல வந்தவள் அவன் கையை பிடித்திருந்த வசந்தியை பார்த்ததும் அப்படியே உறைந்து போனாள். ஆதித்யா அனைவரையும் பார்த்து குரலை உயர்த்தினான். அனைவருக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு. இவள் வசந்தி, என் மனைவி. இனிமேல் இந்த ஆபீஸுக்கு இவள்தான் மேடம். இவளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய சரியா கொடுக்கணும் என்றான் அதிகார தோரணையில். மாயாவின் முகம் வெளுத்து போனது. வசந்தியை அவள் ஒரு முறை ஏளனமாக பார்க்க, வசந்தியோ ஆதித்யாவின் கையை இன்னும் கொஞ்சம் இறுக்கமாக பிடித்துக்கொண்டு மாயாவை நேருக்கு நேர் பார்த்தாள். மாயா, இவ என் வைஃப்னு உனக்கு தெரியும்ல. இவளுக்கு தேவையான விஷயங்களை நீதான் கவனிச்சுக்கணும். ஏன்னா நீதான் என் பிஏ என்று ஆதித்யா ஒரு போடு போட்டான். மாயா கஷ்டப்பட்டு ஒரு பொலி சிரிப்பை வரவழைத்துக் கொண்டு, நிச்சயமா ஆதி, கங்க்ராட்ஸ் வசந்தி என்றாள். வசந்தி பதில் சொல்லாமல் ஆதித்யாவின் அறைக்குள் நுழைந்தாள். உள்ளே சென்றதும் ஆதித்யா கதவை பூட்டினான். பாத்தியா அவள் முகத்தை? இதுக்காக தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்த என்று அவன் சொல்ல வசந்தி அவனை ஒரு மாதிரி பார்த்தாள். உன் பழி வாங்குற விளையாட்டுல என்ன ஒரு பகடையா பயன்படுத்துற? அவள் முன்னாடி என்ன காட்டி அவளை கஷ்டப்படுத்துறதுல உனக்கு என்ன சந்தோஷம்? வசந்தி ஆவேசமாக கேட்டாள். அது வெறும் பழிவாங்கல் மட்டுமில்ல வசந்தி, நீ என் பொண்டாட்டிங்கிற உண்மைய உலகத்துக்கு சொன்ன. இதுல உனக்கு என்ன நஷ்டம்? வசந்தி பதில் பேசாமல் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தாள். அங்கே கண்ணாடி தடுப்பிற்கு அப்பால் மாயா தங்களை கவனித்துக் கொண்டிருப்பதை அவள் உணர்ந்தாள். ஆதித்யாவுக்கும் மாயாவுக்கும் இடையிலான அந்த பழைய காதல் இன்னும் உயிரோடு இருக்கிறதா அல்லது ஆதித்யா வெறும் நாடகம் ஆடுகிறானா என்பது வசந்திக்கு புரியாத புதிராக இருந்தது. ஆதித்யா ஒரு முக்கியமான மீட்டிங்கிற்காக கிளம்பிச் சென்றான். அவன் சென்ற சில நிமிடங்களிலேயே மாயா தன் முகத்தில் ஒரு ஏளனச் சிரிப்போடு ஆதித்யாவின் கேபினுக்குள் நுழைந்தாள். வசந்தி அங்கே ஒரு ராணியைப் போல அமர்ந்திருப்பதை பார்த்ததும் மாயாவிற்கு பொறாமை நெஞ்சை அடைத்தது. வசந்தியை ஒரு சாதாரண விவரம் தெரியாத நடுத்தர வர்க்கத்து பெண் என்று கணக்கு போட்ட மாயா அவளை கேலி செய்யத் தொடங்கினாள். என்ன வசந்தி, பட்டுப்புடவை கட்டிக்கிட்டு இந்த சேர்ல உட்காண்டா நீ பெரிய ஆதித்யா குரூப்ஸ் மேடம் ஆயிடுவியா? ஆதி உன்னை எதுக்காக தாலி கட்டி கூட்டிட்டு வந்திருக்கான்னு எனக்கு தெரியும். அவ மனசுல இன்னுமே நான் தான் இருக்கேன். உன்னை வெறும் ஒரு பகடையாத்தான் அவன் பயன்படுத்துறான்.
என்று மாயா விஷத்தை கக்கினாள். வசந்தி மெல்ல நிமிர்ந்து மாயாவை பார்த்தாள். அவளது கண்களில் பயமில்லை, மாறாக ஒருவித தெளிவு இருந்தது. நீ ரொம்ப தப்பா கணக்கு போடுற மாயா. வசந்தி நிதானமாக பேசத் தொடங்கினாள். நீ அவரோட கடந்த காலமாயிருக்கலாம், ஆனா நான் அவரோட நிகழ்காலம். அது மட்டுமில்லாமல் அவரோட எதிர்காலமும் நான் தான். நீ இப்போ அவரோட பிஏ. உன் எல்லை என்னன்னு தெரிஞ்சு நடந்துக்கோ. அவர் கூப்பிட்டா ஃபைல் எடுத்துட்டு வர்ற வேலைய மட்டும் பாரு. அதை விட்டுட்டு என் முன்னாடி வந்து நிக்காத. மாயா அதிர்ந்து போனாள். என்னடி ரொம்ப பேசுற? உனக்கும் அவனுக்கும் என்ன பொருத்தம் இருக்கு? வசந்தி மெல்ல எழுந்து நின்று தன் கைகளை உயர்த்தி ஒரு நீண்ட ஆலப்பு முறித்து கொண்டாள். மாயாவை உற்று பார்த்தாள். ஆமா மாயா, கொஞ்சம் டயர்டா தான் இருக்கு. நேத்து நைட் முழுக்க ஆதித்யா என்ன தூங்கவே விடல. விடிய விடிய அவர் காட்டின அந்த அன்பும் ஆவேசமும், அப்பா உடம்பெல்லாம் சமவலி என்று மிக இயல்பாக, அதே சமயம் மாயாவின் அடிவயிற்றில் நெருப்பை வைப்பது போல சொன்னாள். மாயாவின் முகம் அவமானத்திலும் ஆத்திரத்திலும் கருத்து போனது. ஆதித்யாவுக்கும் வசந்திக்கும் இடையே அத்தனை நெருக்கமான உறவு இருப்பதை அவளால் ஜீரணிக்க முடியவில்லை. இப்போ நான் அவரோட கேபின்ல இருக்கேன். உனக்கு ஏதாவது வேலை இருந்தா வெளியே வெயிட் பண்ணு போ என்று வசந்தி நோஸ் கட் கொடுக்க, மாயா பதில் பேச முடியாமல் அங்கிருந்து விறுவிறுவென வெளியேறினாள். வெளியே வந்த மாயா ஆத்திரத்தில் தன் கைகளை முறுக்கிக் கொண்டாள். இருடி, உன்னை விடமாட்டேன். ஆதித்யா உன்னை வெறும் உடலுக்காகத்தான் பயன்படுத்துறான்னு எனக்கு தெரியும். உங்களை எப்படி பிரிக்கணும்னு எனக்கு தெரியும் என்று தனக்குள் சூளுரைத்தாள். சிறிது நேரத்தில் ஆதித்யா மீட்டிங் முடிந்து உள்ளே வந்தான். வசந்தி சோஃபாவில் சாய்ந்து அமர்ந்திருப்பதை பார்த்தவன் அவளது முகத்திலிருந்த ஒருவித திருப்தியை கவனித்தான். என்ன வசந்தி, மாயா இங்க வந்தாளா? ஆதித்யா சிரித்துக்கொண்டே கேட்டான். ஆமாம், வந்தா. அவளுக்கு தேவையான பதில கொடுத்து அனுப்பிட்டேன் என்று வசந்தி சொல்ல, ஆதித்யா அவளை ஒரு விசித்திரமான பார்வையோடு பார்த்தான். ஆதித்யா மற்றும் வசந்தி இருவரையும் தனிமையில் விடக்கூடாது என்பதில் மாயா குறியாக இருந்தாள். கையில் ஒரு கோப்பை எடுத்துக்கொண்டு, சார், இந்த ஃபைல்ல ஒரு சின்ன டவுட் என்று சொல்லிக்கொண்டே உள்ளே வந்தாள். மாயா வேண்டுமென்றே அணிந்து வந்திருந்த லோக்கட் டாப் அவள் குனியும் போதும் ஆதித்யாவை நெருங்கும் போதும் அவளது அங்கங்களை வெளிப்படையாக காட்டிக் கொண்டிருந்தது. ஆதித்யா கோப்பை பார்த்து விளக்கம் சொல்லிக் கொண்டிருந்தான். மாயா இடையில் புகுந்து வசந்தியை ஏளனமாக ஒரு பார்வை பார்த்தாள். வசந்திக்கு முகம் சுளித்தது. தன் கணவன் முன்னால் இன்னொரு பெண் இப்படி அநாகரிகமாக ஆடை அணிந்து நெருங்கி நிற்பது அவளுக்குள் ஆத்திரத்தை கிளப்பியது. ஆதித்யா இதை தடுக்காமல் அமைதியாக இருப்பது வசந்தியை இன்னும் எரிச்சலடையச் செய்தது. ஏன் ஆதி, கண்ணில ஏதோ தூசி விழுந்துருச்சு, கொஞ்சம் ஊதி விடுறியா என்று மாயா மிக நெருக்கமாக வந்து கேட்க, அப்போதுதான் ஆதித்யா நிமிர்ந்து அவளை பார்த்தான். அவளது ஆடையையும் அதன் வழியே தெரிந்த கவர்ச்சியையும் இப்போதுதான் கவனித்த ஆதித்யாவின் கண்கள் ஒரு நிமிடம் இறுகின. அவன் மாயாவின் முகத்தை நேராக பார்த்து, நான் உன் பாஸ், உன் பாய் ஃப்ரெண்ட் இல்ல, நீ போகலாம் என்று கராராக சொன்னான். மாயாவிற்கு அந்த இடமே இடிந்து விழுந்த போல இருந்தது. இல்ல ஆதி, ஒரு சின்ன ஹெல்ப் தானே என்று அவள் வழிய, ஆதியா, நான் உன் பாஸ்னு சொன்னேன், கால் மீ சார் என்று மீண்டும் சவுக்கடி கொடுத்தான். வசந்தியின் முகத்தில் ஒரு பெருமித புன்னகை அரும்பியது. தன் கணவன் தன்னை தற்காத்துக் கொள்வதைக் கண்டு அவள் மனம் குளிர்ந்தது. மாயா வசந்தியை ஆத்திரத்துடன் முறைத்துவிட்டு, சாரி சார் என்று நகர்ந்தாள். மாயா என்று ஆதித்யா மீண்டும் அவளை கூப்பிட்டான். நாளையிலிருந்து ஆபீஸ் ட்ரெஸ் கோட ஃபாலோ பண்ண. ஒர்க்கிங் பிளேஸ்ல ரிவீலிங் ட்ரெஸ் இனிமே இருக்கக்கூடாது, புரியுதா? மாயா அவமானத்தில் தலையாட்டிவிட்டு வெளியேறினாள். அவள் கதவை சாட்டியதும் வசந்தி ஏளனமாக சிரித்தாள். எல்லாத்தையும் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இப்போ நல்லவன் மாதிரி நடிக்கிறியா என்று ஆதித்யாவை கேட்டாள். ஆதித்யா பதில் சொல்லவில்லை. தனது மேஜையிலிருந்த ரிமோட்டை எடுத்து ஒரு பட்டனை அழுத்தினான். அடுத்த நொடி அந்த கண்ணாடி அறையின் வெளிப்பக்க திரைச்சீலைகள் மூடிக்கொண்டன. வெளி உலகம் தெரியாதபடி அந்த அறை ஒரு அந்தரங்க கூடாரமாக மாறியது. என்ன பண்ற? வசந்தி திடுக்கிட்டு எழ முயன்றாள். ஆதித்யா இருக்கையை விட்டு எழுந்து சிறுத்தையைப் போல அவளை நோக்கி வந்தான். வசந்தியின் நாற்காலியை தன் பக்கம் இழுத்தவன் அவளது கைகளைப் பற்றி அவளை எழுந்து நிற்க வைத்தான்.
விடாதி என்று அவள் திமிர அவளது 2 கைகளையும் பின்னால் மடக்கி அவளை இறுக பிடித்துக் கொண்டான். அவளுக்கு வலிக்கவில்லை, ஆனால் அவனது இரும்பு பிடியிலிருந்து அவளால் தப்பவும் முடியவில்லை. அந்த மாயா ட்ரெஸ்ஸ பார்த்தப்பவே உனக்கு இவ்வளவு பொசசிவ்னஸ் வருதே, அப்போ நீ உண்மையிலே என்னை விரும்பத் தொடங்கிட்டியா வசந்தி என்று அவன் காதோரம் குசுகுசுத்தான். அவனது மூச்சுக்காற்று அவள் கழுத்தில் பட வசந்திக்கு ஒருவித நடுக்கம் ஏற்பட்டது. அவன் அவளது கழுத்து வளவில் முகம் புதைத்து மெல்ல இதழ் பதித்தான். வசந்தி திமிர முயன்றாள். ஆனால் ஆதித்யா அவளை இன்னும் நெருக்கமாக தன்னோடு பிணைத்துக் கொண்டான். அவனது கைகள் அவளது முதுகின் வழியே ஊர்ந்து அவளது இடைப்பகுதியை இறுக்கின. பொண்டாட்டி, கோபத்துல நீ இன்னும் அழகா இருக்க என்று சொன்னவன் அவளது முகத்தை திருப்பி அவள் மறுப்பு சொல்லும் முன்பே அவள் இதழ்களை சிறைபிடித்தான். அது வெறும் முத்தமல்ல, அவளது ஒவ்வொரு அணுவையும் அடிமைப்படுத்தும் ஆதித்யாவின் ஆளுமை. வசந்தியின் மூச்சு வேகம் அதிகரித்தது. அவனது நெருக்கத்தால் அவளது பிடிவாதம் மெல்ல மெல்ல கரைந்து கொண்டிருந்தது. அறைக்குள் அந்த அந்தரங்க திரைச்சீலைகள் மூடிக்கொண்டிருக்க ஆதித்யாவின் பிடி வசந்தியின் மேல் இன்னும் இறுகியது. அவனது இதழ்கள் அவளது கழுத்து வளைவுகளில் அலைந்து திரிந்து ஒருவித வேட்கையை அவளுக்குள் கடத்தின. வசந்தியின் மூச்சுக்காற்று சீரற்று தவித்தது. அவனது இரும்பு போன்று மார்பில் மோதிய அவளது மென்மையான உடல் ஒருவித அடிமைத்தனத்தை மெல்ல மெல்ல அனுபவித்தது. ஆதித்யா அவளது இடையை இன்னும் பலமாக வளைத்து அவளது இதழ்களை மீண்டும் ஒருமுறை ஆவேசமாக சுவைத்தான். அவனது கைகள் அவளது முதுகின் வழியே ஊர்ந்து அந்த மெல்லிய சேலையின் மடிப்புகளை கலைக்கத் தொடங்கின. அந்த அறையின் வெப்பம் உச்சத்தை தொட்ட அந்த நொடியில் வசந்தியின் ஆழ்மனதில் ஒரு மின்னல் வெட்டியது. விடு ஆதித்யா என்று கத்தியபடி முழு பலத்தையும் திரட்டி அவனை தள்ளிவிட்டாள். ஆதித்யா மூச்சிறைக்க அவளை பார்த்தான். அவனது கண்களில் இன்னும் அந்த போதை தணியவில்லை. ஆனால் வசந்தி தன் கலைந்த கூந்தலையும் விலகிய சேலையையும் அவசர அவசரமாக சரி செய்து கொண்டே அவனை அருவருப்போடு பார்த்தாள். நம்ம மனுஷங்க, நான் இல்ல, கண்ட இடத்துல கண்டத செய்யறதுக்கு என்று சீறினாள் வசந்தி. அவளது வார்த்தைகள் ஆதித்யாவின் முகத்தில் ஓங்கி அரைந்தது போல இருந்தது. அடுத்த நொடி ஆதித்யாவின் முகம் அப்படியே கல்லாக மாறியது. அவனது கண்களில் இருந்த அந்த தாகம் மறைந்து கட்டுக்கடங்காத ஆத்திரம் குடியேறியது. வெளியே போ என்று கத்தியவன் அவளை ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் தனது நாற்காலியில் அமர்ந்து ரிமோட்டை அழுத்தினான். அந்த திரைச்சீலைகள் விலகி மீண்டும் வெளியுலகம் தெரிய ஆரம்பித்தது. உடனே தனது டிரைவருக்கு போன் செய்தான். டிரைவர், வசந்தி வீட்டுக்கு போகணும், அவளை டிராப் பண்ணிடு என்று சொல்லிவிட்டு வசந்தியின் பக்கம் திரும்பாமலேயே ஃபைல்களை பார்க்கத் தொடங்கினான். நீ போகலாம் என்று அவன் ஒற்றை சொல்லில் அவளை விரட்ட வசந்தி அவனை தீயாக முறைத்துவிட்டு அங்கிருந்து விறுவிறுவிழ வெளியேறினாள். வெளியே வசந்தி கலைந்த முகத்தோடும் ஆத்திரத்தோடும் போவதை பார்த்த மாயாவின் கண்களில் ஒரு மின்னல் தெரிந்தது. இவளுக்குள்ள ஏதோ நடந்திருக்கு. ஆதி இவளை துரத்தி விட்டுருக்கான். இவங்க 2 பேருக்கும் இடையில ஏதோ சரியில்லை. இத வச்சே இவங்கள பிரிச்சிடலாம் என்று மாயா ஒரு குரூரமான முடிவெடுத்தாள். காரில் ஏறி அமர்ந்த வசந்திக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது. அவமானம் அவளை சுட்டது. எவ்வளவு கேவலமான ஒரு வாழ்க்கையில வந்து சிக்கிக்கிட்டோம். ஒரு பக்கம் துரோகம், இன்னொரு பக்கம் என்ன ஒரு பொம்மையா மட்டும் பார்க்கிற ஒரு முரடன். இந்த டாக்ஸிக் வாழ்க்கையிலிருந்து எனக்கு விடுதலையே இல்லையா என்று நினைத்து விம்மி விம்மி அழுதாள். அலுவலகத்தில் ஆதித்யாவின் நிலையும் சரியாக இல்லை. அவன் கையில் இருந்த ஃபைலை தூக்கி எறிந்தான். தனது தலையை பிடித்தபடி சோஃபாவில் சாய்ந்தான். ஷ, நான் ஏன் இப்படி ஒரு கண்ட்ரோல் இல்லாம நடந்துக்கிறேன்? மாயா கூட இத்தனை வருஷம் பழகியும் என் விரல் கூட பட்டதில்ல. ஆனா வசந்திய பார்த்தா மட்டும் எனக்கு பைத்தியம் பிடிக்குதே. அவளை தொடாம என்னால இருக்கவே முடியலையே. இது சரியா தப்பா? ஆதித்யா தனக்குள்ளேயே ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தான். அவனுக்கு தெரியவில்லை, காமத்தை தாண்டிய ஒரு உணர்வு அவனுக்குள் வசந்தி மீதான ஆளுமையை வளர்த்திருந்தது.